இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மாண்பு உறுப்பினர் துரைசாந்தி, நீங்க பேசுங்க. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த காவிரி பிரச்சனையை விட்டுறேன். நம்முடைய நீர்வளத்துறையில் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி என 5 நதிகள் ஓடுவதால் தான் திருவையாறு சிவனுக்கு பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் என்ற பெயரும் ஊருக்கு திருவையாறு பெயர் வந்தது. உலகில் ஓடுகின்ற நதியில் கட்டிய முதல் அணை கல்லணை. கட்டியவர் நம்ம கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் தான் நைல் நதியில் கட்டுறான். வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கல்லணைக்கு. அங்கே கருங்கல் எதுவும் கிடையாது, கருங்கல் மலை கிடையாது. அவ்வளோ பெரிய கணையை மிக சிறப்பாக கட்டிய பெருமை நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கு கொடுக்கு. இன்றைக்கும் சிறப்பாக அந்த அணை பராமரிக்க. அந்த அணை கட்டியதுக்கு பிறகுதான் டெல்டா பகுதி மிக வளமான பகுதியாக பல்வேறு ஆறுகளாக பிரித்து மிக சிறப்பான ஒரு நீர்ப்பாசன மேலாண்மையை நம்முடைய கரிகால் பெருவளத்தான் செஞ்சுருக்கான். அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகள் பிரிந்து பாசன பகுதியில் ஆரம்பிக்கின்றன. திருவையாறு தொகுதியில் மட்டும்தான் 5 டிவிஷன், அதாவது குறிப்பாக காவிரி கோட்டம், வெண்ணாறு கோட்டம், கல்லணை கால்வாய் கோட்டம், அக்னியாறு கோட்டம் மற்றும் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் ஆகிய 5 பராமரிப்பு கோட்டங்கள் உள்ளது. ஆற்று பாதுகாப்பு கோட்டத்தில் என்னன்னா உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் மிக முக்கியமாக நம்ம காவிரி ஆற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் அது பிரியுது. கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் அந்த வாய்க்கால் ஓடி தஞ்சாவூருக்கு வருது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு அது பாசன பரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த கடைமடை பகுதியான தஞ்சாவூரில் பூதலூர், தஞ்சாவூர் ஒன்றிய பகுதியில் கிட்டத்தட்ட 63 ஏரிகள் இருக்கின்றன. பெரிய ஏரி, சின்ன ஏரி எல்லாம் இருக்கு. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டுக்கு பெரிய பாதிப்பு என்றால், திருச்சி மாவட்டத்திலையும் கரூர் மாவட்டத்திலையும் விவசாயம் 3 போகம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டெய்ல் எண்டான நம்முடைய தஞ்சை மாவட்டத்திற்கு அந்த தண்ணீர் வருவதே இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4295 ஏக்கர் ஆண்டுதோறும் விவசாயம் செய்யாமல் தடைபெறுகிறது. இதுக்கு காரணம், இந்த பாசன வசதி பெறணும்னா என்ன பண்ணலான்னா, அந்த வாய்க்கால் 250 கனஅடி தண்ணி எடுத்தாலே வாய்க்கால் உடச்சிக்குது. அதனால் 250 கீழே தான் எடுக்கிறாங்க. டேங்கை ஃபில் பண்ணோம்ல, அதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிருது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாய்க்கால் என்னுடைய இயல்பு கொள்ளளவான 1000 கனஅடி வரணும் அந்த வாய்க்காலில். அதற்காக நீங்கள் ஒரே ஸ்ட்ரக்சராக 500 கோடி 600 கோடி செலவு பண்ண முடியாது. நான் நிதி நிலைமையை புரிஞ்சு சொல்கிறேன். 3 ஃபேஸாவோ அல்லது 4 ஃபேஸாவோ அந்த 1000 கனஅடி வர்றதுக்கு அந்த புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலை நீங்கள் சீர்படுத்தி கொடுத்தால் தஞ்சை மாவட்டத்தில் விளைகின்ற நெல் அந்த அத்தனை டெல்டா மாவட்டத்துக்கும் உணவு உற்பத்தி நிச்சயமாக பெருக்கும். கிட்டத்தட்ட பெரிய ஸ்கீம். நான் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே போல் ஆற்று பாசன வாய்க்கால் கோட்டத்தில் மற்றும் ஒரு பாசன வாய்க்கால் உய்ய கொண்டான் வாய்க்கால் இருக்குது. இப்போ நாங்கள் 2 ஃபேஸ் அதை நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 15 கோடி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சாவூர், எங்களுடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் அரசு விழாவுக்கு வந்தார். அதில் 6 ஸ்கீம் அறிவித்தார். அதில் ஒரு ஸ்கீம் தான் இந்த உய்யகொண்டான் வாய்க்காலை சீரமைக்கின்ற அந்த பணி. 15 கோடி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய இது அதில் ஒரு 3ஆம் ஃபேஸு நடக்கலை. இந்த 3ஆம் ஃபேஸு நாங்கள் அறிவிக்கலை. அந்த இது எதில் இருந்துன்னா, சாயல்குடி ஏரியிலிருந்து வீரமரசம்பேட்டை கிராமத்தில் உள்ள சேராண்டி ஏரி வரை 3ஆம் நீட்டிப்பு பாசன வாய்க்காலை கான்கிரீட் லைனிங் செய்து புனரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆற்றுப்பாசன கோட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான சொரக்குடிப்பட்டி ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. அது என்னன்னா, தண்ணி வந்தோடனே அந்த ஊரே பயந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அது பார்டரில் தாழ்வாக இருக்கு. தண்ணி ஏற ராத்திரியில் விளக்க வச்சுட்டு காவ பார்ப்பாங்க. பட் அதுக்கு தடுப்பு சுவர் அமைத்து அந்த சொரக்குடிப்பட்டி பெரிய ஏரியை ஆழப்படுத்தி அது கிட்டத்தட்ட 650 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. அதை நம்முடைய அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதே போல் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு தடுப்பணை கட்டினார். அந்த தடுப்பணை கட்டணத்திற்கு பிறகு அந்த திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கு இருக்கிற பகுதிகள்
நிலத்தடி நீர் மிக செறிவாக ஏற்பட்டு பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் சிறப்பாக இயங்குகிறது. அது மட்டுமல்ல, கிராமங்கள்லாம் அந்த நிலத்தடி நீர் மட்டம் ஏறி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கல்லணையிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி அணைக்குடி வரலையும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டரில் 39 கூட்டு குடிநீர் திட்டம், லால்குடி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, இப்படி பல்வேறு ஊர்களுக்கு பல ஆட்சிகளில் ஜெயலலிதா காலத்தில் போட்டாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் காலத்தில் போட்டாங்க, இப்போ எங்களுடைய தலைவர் காலத்தில் திருவாரூருக்கு போட்டார். என்ன எங்களுக்கு பெரிய வயசுனா, நாங்கள் சும்மா ஒரு 10-15, நான் முத எம்எல்ஏ ஆனப்போ 89 கிராமங்களில் போனால் 15 அடி, காலையில் ஒருத்தன் போனான்னா போரை போட்டு தண்ணி எடுத்துருவான். 15 அடி தான் உயர நீர்மட்டம். இன்னைக்கு 150-200 அடி போயிடுச்சு. காரணம் எல்லாரும் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எல்லா இடங்களிலும் போர் போட்டு, பெரிய பெரிய ராட்சச போர் போட்டு அந்த தண்ணியை உறிஞ்சினதுனால இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழ் போயிருக்கு. எங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க, நம்முடைய விஷ்ணம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது, அது அந்த லெவல்லாம் எடுத்து ஏற்கனவே பொறியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல் அணைக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த 2 இடத்துல படுக்கை அணைன்னு போயிடும். அதை எப்போவுமே கொள்ளடத்துல தடுப்பணை கட்ட முடியாது. அடிச்சுச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம், எப்போயாச்சும் வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு போய்டும். அதில் ஒன்றும் இல்லை. அந்த உங்களுடைய இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும். அந்த மாதிரி வடிவமைத்து விஷ்ணம்பேட்டையிலும் என்னுடைய தொகுதியான அணைக்குடியிலும் தரைமட்ட பாலம், அது தடுப்பு கொள்ளிடத்திலே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுருக்கோம். இது நிலத்தடி நீர் செறிவூட்டுறதுக்கு பயன்படும். கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். கிராம விவசாயிகள் 100 அடி 200 அடி போர் போட்டிருக்க ஆழ்துணை கிணறுக்கு உறுதி செய்யப்படும். இந்த செறிவூட்டல் மூலமாக பாசன வசதி உறுதி செய்யப்படும். அதே போல் காவிரி வடிநில கோட்டம், காவிரியில் அதே ஸ்கீம் தான் கொள்ளடத்தில் கட்டினா. இது நேமம் திருச்சென்னமுடி இடையே தலமட்ட சுவர்னு பேர். தமிழில் தலமட்ட சுவர்னு சொல்கிறாங்க. 1 அடி 1.5 அடி உயரம் தான் கட்டுவாங்க ஆவேரில். அப்படி கட்டினாக்கா அந்த பாசன வாய்க்காலில் அந்த தண்ணி ஏறி பாயும். சாதாரண நாளில், கோடை நாளில் தண்ணி தேங்கி அந்த காவிரி நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். அந்த காவிரியில் விடுபட்ட கிளை வாய்க்கால்கள் மற்றும் பாசன வாய்க்கால்களை, கட்டுமானங்களை சீரமைக்க வேண்டும் என்று துறையை கேட்டுக்கொள்கிறார். அதே போல் வெண்ணாறு கோட்டத்துக்கு வெண்ணாற்றின் குறுக்கே மகாதேவபுரம், இந்தலூர்னு 2 ஊருக்கு இடையில இதே போல் தலமட்ட சுவர் அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஏரியாவில் உள்ள 10 கிராமங்கள் பாசன வசதியை எளிதாக பெற முடியும். திருவையாறு தொகுதியில் உள்ள வெண்ணாறு கோட்டை பாசன பகுதியில் உள்ள பழமையான மதகுகள், நீர் ஒழுங்கிகள், குறுக்கு கட்டுமானங்கள் மற்றும் வாய்க்கால்கள் சேதமடைந்துள்ளன. அவற்றை சீரமைக்க துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நம்பர் 2 புள்ள வாய்க்கால் நிறைய நல்ல பாசனம் உள்ள பகுதி. அது பாதரகுடி, செய்யாமங்கலம், நம்முடைய கச்சமங்கலம் போன்ற மகாதேவபுரம் இதெல்லாம் போகும் அந்த வாய்க்கால். இப்போ போகிறதில்லை. அவங்களும் விவசாயத்தை விட்டுட்டாங்க. ஆனால் என்னை நம்பர் 2 பிள்ளை வாய்க்கால புது மாடர்னைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வெண்ணாறு கோட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான பிரச்சனை, வெண்ணாறு கோட்டத்தில் கள்ளப்பெரம்பூர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. நம்முடைய தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்தார். இப்பொழுது தன்னார்வ தொண்டு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட கிராமத்து இளைஞர்களாக சேர்ந்து டீசலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்தோம். நான் 1 லட்ச ரூபா, எங்கள் எம்பி 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, நான் 50 ரூபா கொடுத்தேன், நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ 50 ரூபா கொடுத்து அந்த ஏக்கரை அந்த கள்ளப்பெரம்பூர் ஏரியை சீரமைத்து வருகிறார்கள், கரையமைத்து வருகிறார்கள். ஆனால் அது தனியார் எந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் துறை எடுத்து செஞ்சால் அந்த ஏரியை, கள்ளப்பெரம்பூர் ஏரி 640 ஏக்கர் பரப்பளவு, அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூர் நகரத்தில் கிரவுண்ட் வாட்டர் நிச்சயமாக ரீசார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட 2662 ஏக்கர் நில பாசன பரப்பு பாசன வசதி பெரும், அது உறுதி செய்யப்படும். அதே போல் தான் அல்லூர் அரசக்குடியில் ஒரு ஏரி இருக்குது. அதை தூர்வாரி, இந்த அல்லூர் அரசக்குடி ஏரிக்கும் இந்த கள்ளப்பெரம்பூர் ஏரிக்கும் ஒரு வரலாறு. நம்முடைய கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் ஏதோ ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டு மன்னரை போய் பார்த்துருக்காங்க. ஐயா, நீங்கள் கல்லணை கட்டினோட தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியல, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு வறட்சி வருதுன்னு. அப்பொழுது அவனுடைய கரிகாலனுடைய பெரிய அறிவு பாருங்கள், நீர் மேலாண்மை. தன்னுடைய அமைச்சர் அமைச்சு அங்கே அதை ஆய்வு செஞ்சுட்டு வர சொல்கிறார். அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த பகுதியில் எல்லாம் வெறும் மண் தான். ஒரே ஒரு இடத்துல, கச்சமங்கலம்னு ஒரு ஊரில் 7 அடி ஆழத்தில் கீழே ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. மன்னர்கிட்ட நம்முடைய கரிகால் பெருவளத்தான்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கச்சமங்கலத்தில் இருக்குன்னு. உடனே கரிகாலை அந்த இடத்த பார்த்துட்டு இதை வச்சு வெட்ட சொல்கிறான். வாய்க்கால் 2 வாய்க்கால் வெட்டி
அந்த இடத்துல ஒரு சின்ன தடுப்பணைக்கு அன்றைக்கு போட்டானதான் இன்னமும் இருக்குது. அதுக்கு தான் அந்த உலக பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, 2 வாய்க்காலை வெட்டி கரிகால் வந்து ஒன்றுக்கு பிள்ளை வாய்க்கால்னு பேர் வைக்கிறாரு, ஒன்றுக்கு ஆனந்த காவிரின்னு பேர் வைக்கிறாரு. அப்படி ஆனந்த காவிரியோட எண்டு தான் கள்ளப்பெரும்பூர் ஏரி நம்முடைய தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து பார்த்தது. இந்த பக்கம் வர்றது அல்லூர் அலசக்கூடிய அந்த ஏரியையும் நம்ம சீர்படுத்தணும். அந்த இன்னைய வரையிலும் அந்த பகுதியினுடைய விவசாயத்திற்கு மிகப்பெரிய அந்த கல்லணை கரிகால் பெருவளத்தான் கட்டி கொடுத்த அந்த ஏரிகள் தான் அந்த பாசன வசதி டெல்டாவை மிக சிறப்பாக வைத்திருக்கிறது என்பது தங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அப்புறம் கல்லணை கால்வாயில் ஒரு கடம்பங்குடி, தொண்டாம்பட்டி, சோழகம்பட்டி, பொன்னுலந்தாம்பட்டி, இந்தலூர்னு ஒரு 5 கிராமங்கள் இருக்கு. அதில் 5 ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு வந்து என்னன்னா பட்டியலில் இருக்காது, எந்த டிவிஷன்லையும் இருக்காது. அன்கிளாசிஃபைடு டேங்க்ஸ்னு வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. தண்ணி விட மாட்டான் மக்கள், எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவன் சொந்தக்காரனாலும் சரி, அந்த ஏரிக்கு தண்ணி விடாதான். அது ஒன்று வந்து ஆயுதராட தெருவில் இருக்குது, வீரமரத்தில். நான் பேசி வருஷம் அதை நைஸ் பண்ணி தண்ணியை விட சொல்லுவான். அந்த குடியானத்துலேருந்து தண்ணி விட சொல்லுவான், விட்டுருவாங்க. இது வந்து நீங்கள் வந்து கிளாசிஃபைடு அன்கிளாசிஃபைடு டேங்கை துறையின் மூலம் ஏதாச்சும் ஒரு இதில் சேர்க்கணும். அப்படி சேர்க்குறப்ப தான் அதுக்கு நீர்ப்பாசன வசதி வரும். அப்படி வரும்போது அந்த பகுதியில் விவசாயம் செலுக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வந்துட்டேன் 20 நிமிஷம் ஆச்சுன்னா ஐயோ அந்த முடிச்சு நம்ம ரொம்ப போகல. இந்த உள்ளாட்சித்துறை மிக முக்கியமான துறை. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு, நல்ல மந்திரியாக தான் இருக்கார், பழக்கம் இல்லை, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிக்கையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமாக போகிறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டா கிட்டுன்னு போயிடுறாரு. எந்த பத்திரிக்கையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்கார். ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படித்து ரசித்தேன். அது என்ன சொல்கிறாரு, புஷி ஆனந்து ரொம்ப தீவிரமாக அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட ஃபைலெல்லாம் படிக்கிறாரு. அதனால் அவரால் பத்திரிக்கை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லை, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னார். அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி வந்து பெரிய ஜாம்பவன். அதில் வந்து ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் வந்து உள்ளாட்சித்துறையை டிமாண்ட் வந்து 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே காங்கிரஸில் அப்போ நம்ம இவர் இருந்தார், வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தார். மிக பிரமாதமாக யார் என்னென்ன பீட்டர் பன்ஸ் இருந்தார், என்னென்ன ராஜேந்திரன் என்னென்ன பேசினாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கு பதில், அத்தனைக்கு கையில் கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்கு கேட்ட, எந்த ஊரில் கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையாக கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்போ நீங்கள் துறையை வந்து 3ஆக சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி. இப்போ நானே ரொம்ப சுருக்கிட்டேன், ஒரு 2 பக்கம் பேசணும்னு. ஏன்னா அது உண்மை நியாயம். ஒரு தனி நாளாக வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்கிறேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியாக வச்சு ஒரு எம்எல்ஏ வந்து நிம்மதியாக, இப்போ இங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் சொல்கிறேன், ஊருக்குள்ளே போகணுன்னா உள்ளாட்சித்துறை நல்லா இருக்கணும். உள்ளாட்சித்துறை கண்டிப்பாக நல்லா இருக்கணும். பிஓ நல்லா இருக்கணும். எங்கள் மணியன் நான் சொல்லுவார், டேய் ஒரு மாவட்டத்தில் சிறப்பாக இருக்கணும்னா கலெக்டர் நல்லா இருக்கணும், அடுத்தது பிஓ நல்லா இருக்கணும், அடுத்தது பிடிஓ நல்லா இருக்கணும். மிக சிறந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நல்ல பிஓ இந்த தஞ்சாவூருக்கு போடணும், பிரமாதமாக வேலை வாங்குவார். அது நிறைய விஷயம் இருக்குது அவர்கிட்ட. நான் எல்லா டூர் எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட போவேன். மிக அற்புதமாக அந்த 2 நாள் இங்கே நடத்தினார். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். 2 நாள் நடத்தினார். நீங்கள் பாதியாக நடத்துறீங்க, அது உங்கள் விருப்பா இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற அந்த இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நிறையா இருக்குது சார். அது அதுக்கு மேலே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் மிக சிறப்பாக உள்ளாட்சித்துறைகள் இயங்கி இருக்கிறது. நினைவில் வாழும் கோசிமணி அவர்கள், திராவிட மாடல் நாயகர் கழகத் தலைவர் அவர்கள், அண்ணன் ஐபி அண்ணனுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா, நாங்கள்லாம் எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம். ஒன்றும் இல்லை, தலைவர்கிட்ட பேசினார், 4000 கோடி வாங்கினார். அடுத்த வருஷம் 4000 கோடி, 8000 கோடி முதலமைச்சரின் சாலை திட்டம் சொல்லி நம்ம ஹைவே ஸ்டாண்டர்டில் இன்னைக்கு எந்த ஊரில் போனாலும் வெள்ளைக்கோடு போட்டு மிக சிறப்பாக. இன்னைக்கு அசோக்குமார் ஜெயிச்சார்னா பேராவணி ஜெயிக்க முடியுமா? அவர் ஜெயிச்சார்னா அந்த ரோடு தான். அண்ணாதுரை ஜெயிச்சார்னா ரோடு தான். நான் ஒன்று தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நாங்கள் ஜெயிச்சார்னா அதுதான். அதே மாதிரி தான் அண்ணன் வைத்திலிங்கம் ஜெயிச்சார்னா அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் ஐபி அவர்கள். அவ்வளோ சிறப்பாக அந்த சாலை அமைந்து. இப்போ நீங்கள் 7000 கோடி ஒதுக்கி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா போடுங்க. எனவே அந்த இந்த பேசி முடிச்சோன்னு தரேன்.
ஆமாம் தஞ்சாவூர். இல்லை அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அதில் வந்து 1 கிலோமீட்டர் தான் எடுத்தோம். எல்லாத்தையும் 1 கிலோமீட்டர் உள்ள சாலைகள் எடுத்தோம். இப்போ நீங்கள் வந்து 800, 900, 750, 850 இருக்கு. அதை வந்து அவசியமாக எடுத்தீங்கன்னா தான் அதை ரிலாக்ஸேஷன் பண்ணணும். 1 கிலோமீட்டர் கீழே உள்ள சாலைகளும் எடுத்து, கிராம சாலைகள்ங்கிறது எந்த யாருமே போடல. இப்போதான் முத போன எலெக்ஷன் வருதுன்னு எங்கள் ஐபிஎன் போட்டேன். 2 நிமிஷம் ஒரே வந்துட்டேன் போடுறாங்க. குறைவாக உள்ளதை போடணும். ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம இந்து பத்திரிகையில் 16ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அந்த நீர்வளத்துறைக்கு வந்து 15 சி இருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 15 சி, 39 எஸ்சி மேற்பார்வை பொறியாளர், 152 செயற்ப 152 உதவி செயற்பாடு 508. ஆனால் அந்த ஃபண்டு வந்து 9264 தான் ஃபண்டு கொடுக்குறீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர். அதுக்கு அடுத்தது அதான் கோடி. அதுக்கு அடுத்து நெடுஞ்சாலைத்துறையில் பார்த்தீங்கன்னா 10 சி இருக்காரு. அடுத்தது 35 எஸ்சி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 169 இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 538 ஏஇ இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபண்டை பார்த்தீங்கன்னா 21,524 கோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில் கிட்டத்தட்ட 40,000 கோடி. என்ன இதில் கூட கொஞ்சம் விடுன்னா 40,000 கோடி உண்மையிலே ஃபண்டு 40,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் சி வந்து 2 பேர் தான் சென்னையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 3 பேர் எஸ்சி. அதுக்கு அடுத்தது 45 இஇ. அதுக்கப்புறம் 197. உண்மையிலே இந்த திட்டம் பூரா ஃபெயிலியர் ஆகுது, அதில் சரியாக நடக்கலை, இந்த வீடு பொத்துக்கிட்டு விழுந்து, அதெல்லாம் காரணம் எல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு இதை ஏற்றணும். ஹைவேஸில் இருக்கிற இதுக்கும் நீர்வளத்துறையில் இருக்கிறதுக்கும் போல் உள்ளாட்சித்துறையிலையும் பண்ணணும். அதில் மேலே இந்த இதில் நெடுஞ்சாலைத்துறையில் வந்து நம்ம வந்து இது தரக்கட்டுப்பாடு வச்சுருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் தரக்கட்டுப்பாடு, ஆனால் உள்ளாட்சித்துறையில் இல்லை. ஆனால் உள்ளாட்சித்துறையிலும் வேணும். உள்ளாட்சியில் தனியாக இன்ஜினியர் வந்து தரக்கட்டுப்பாடு வேணும். இப்போ உதவி செயற்பாளர் 2 வீலரில் வர்றான். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஜீப்பு கொடுக்கணும். ஜீப்பு கொடுத்து இன்னும் ஒர்க்கு நீங்கள் தான் நிறையா அறிவிச்சிருக்கீங்க. அந்த வீடெல்லாம் கட்டணும். 70,000 வீடு கட்ட 1 லட்சம் சொல்லணும்னா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நகர்ப்புறத்தை விட்டு ப்ரீ அர்பன் வில்லேஜ்னு நகர்ப்புறத்தை விட்டு இருக்குது ஊரெல்லாம். அது பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதை தனி நிதி ஒதுக்கி கூடுதலாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சித்துறையில் மகளிர் சுயதொழில் கட்டடம், ஓவர் டேங்கு, அதே மாதிரி நூலகம், வந்துட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சேன். நன்றி சொல்றேன். இதெல்லாம் வந்து பராமரிப்பு குரூப் சொன்னார்ல, அதெல்லாம் பராமரிப்புன்னு என்னுடைய தொகுதியில் திருவையாறில் மட்டும்தான் யூனியன் ஆஃபீஸு பழைய காங்கிரஸ் காலத்துக்கு கட்டடமாக இருக்குது. பாக்கி எல்லா யூனியன் ஆஃபீஸையும் நாங்கள் கட்டிட்டோம். எங்கள் ஆட்சியில் புது அலுவலகம் கட்டியிருக்கோம். அதனால் திருவையாத்துக்கு ஒரு அலுவலகம் தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த என்னுடைய நண்பர் வந்து இவர் கோச்சுக்குவார். சுற்றுலாத்துறையில் 2 ஒன்றும் இல்லை முடிச்சு சொல்லி முடிங்க. சுற்றுலாத்துறையில் வந்து கல்லணை தான் வந்து அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்ற பகுதி. அது என்னென்னா சின்ன இடம், கொஞ்சமாக வர்றாங்க. திருச்சியிலேருந்து அதிகமாக வர்றாங்க. என்னுடைய வேண்டுகோள் வந்து அங்கே நிறைய அந்த பொதுப்பணித்துறையினுடைய இடங்கள் நிறைய வயலாக இருக்குது. இப்போ எல்லாரும் நட்டுக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் துறையின் மூலமாக எடுத்து நல்ல புல்தர கல்லணை வந்து லைட் மின்விளக்கு, அலங்கார மின்விளக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது லெட்ரின், பாத்ரூம் இதெல்லாம் கட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் அந்த இதில் தென்பரம்பூர்னு ஒரு ஊர் என்னதில் இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு 3 பிரிகிற இடம். தஞ்சாவூர்லேருந்து 8 கிலோமீட்டரு. ஏராளமான பேர் வராங்க. நான் எந்த வசதியும் இல்லை. அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நீங்கள் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் கச்சமங்கலத்தில் ஒரு சின்ன சிறுவர் பூங்கா அமைக்கலாம். சின்ன இடம், ஆனால் அதை நல்லா சிறப்பாக புதிய சுற்றுலாத்தலமாக அமைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லிடுங்க. நன்றி சொல்ல. நம்முடைய இவர் ராஜ்மோகன் அண்ணன் இல்லை, என்னுடைய கல்லூரி நம்முடைய முடிச்சிடறேன். நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்தான், இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் என்னடா இந்த மாதிரி என்னன்னா அந்த இதில் எழுதினார். ஒரு சத்திரன் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் கல்லூரி இருக்குது. நம்முடைய மாண்புமிகு தங்கந்தனரசனுக்கு அதை எல்லாமே நல்லா தெரியும். அந்த காலேஜை பற்றி எல்லாம் முழு விவரம் தெரியும். போனோன்னே கலைஞர் என்ன பண்ணார், அந்த ஒரு துறையை, இசைத்துறையை தூக்கி ஒரு கல்லூரியாக அறிவித்து, திருவையாறு அரசு இசைக்கல்லூரின்னு அறிவித்து, அந்த கல்லூரி இன்னைக்கு 10,000 பேர் அதில் படிக்கிறாங்க. அதில் வந்து ஏராளமான குறைபாடுகள். ஹாஸ்டல் போன வருஷம் ஹாஸ்டல் வாங்கி கொடுத்தேன். மாண்புமிகு அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அது தல ஆய்வு செய்து லேடிஸ்க்கு ஹாஸ்டல் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அதிக பாடப்பிரிவுகள் வேணும்னு கேட்குறாங்க. எனவே அதெல்லாம் செஞ்சு தர வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறைக்கு 2026-2027 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 10,076 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2024-2025 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 7,447 கோடி மட்டுமே. அதேபோல 2025-2026 ஆண்டில் இத்துறையின் மொத்த செலவினம் ரூபாய் 5,624 கோடி மட்டும்தான். இச்செலவினை விட தற்போது 2026-2027 திருத்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 9,264 கோடி, அதாவது 64% அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது உள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிற நீட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டு எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்துலாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வி அவங்க அப்படி கேட்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமாக உங்களோடையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட இனிமேல் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, போனால் வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்கள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்கள் இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சிலாம் சொன்னார், அதெல்லாம் எங்கள் அண்ணன் 5 வருஷமாக இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சியை போட்டால் போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டால் போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்கார் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணிங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்கக்கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சோம், அதுக்கு மேலே பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்லை ஒன்றும் இல்லை, அதனால ஒன்று அமைச்சர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமாக இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசிக்க சமாளிச்சுங்க. என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா வாங்க, நீங்க வாங்க, இங்க பாருங்க, முடிங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.